சுரேஷ் சாலேவினுடைய தொலைபேசி மற்றும் மடிக்கணினிகள் இப்போது எங்கே இருக்கின்ற தகவல் வெளியாகி இருக்கின்றது. குறிப்பாக முன்னாள் இராணுவ தளபதி சவேந்திர சில்வாவின் கைகளிலேதான் இவை இருக்கின்றது என்ற தகவல் இப்போது பேசுபொருளாக மாறி இருக்கின்றது. மேலும் கலகொட அத்தே ஞானசார தேரர் பொதுபல சேனாவின் பொதுச் செயலாளர் ஞானசார தேரருக்கு இப்போது 9 மாதங்கள் சிறை தண்டனை விதித்து உயர் நீதிமன்றம் தீர்ப்பு வழங்கி இருக்கின்றது. மேலும் மஹிந்த ராஜபக்சவினுடைய 2வது பதவியேற்பு விழாவை கொண்டாடுகின்ற முகமாக முதலீட்டு சபையிலிருந்து பல லட்சம் நிதி மோசடி இடம்பெற்றிருக்கின்றது, பல லட்சம் நிதி திருடப்பட்டிருக்கின்றது. இதற்கு காரணமானவர்களும் இப்போது சிக்கியிருக்கின்றார்கள். இந்த விடயங்கள் பற்றித்தான் இந்த தொகுப்பினூடாக முழுமையாக பேச போகின்றோம். அன்புறவுகளில் ஒருக்குமே வணக்கம். சுரேஷ் சாலே தொடர்பாக நாளுக்கு நாள் செய்திகள் வெளியாகி கொண்டே இருக்கின்றது. இதிலே மிக முக்கியமான விடயம், சுரேஷ் சாலேவினுடைய மனைவி மனோரி சாலே இப்போது பரிசுத்த பாப்பரசருடைய உதவியை நாடி இருக்கின்றாராம். திருத்தந்தை பரிசுத்த பாப்பரசர் லியோ அவர்களுக்கு ஒரு கடிதம் ஒன்று அனுப்பி வைக்கப்பட்டிருக்கின்றதாம். அதாவது இந்த மனோரி சாலே பலருக்கு கடிதம் அனுப்பி வைத்திருக்கின்றார். ஜனாதிபதி அனுரகுமார் திசாநாயக்கவுக்கு கடிதம் அனுப்பி வைக்கப்பட்டிருந்தது. இலங்கையினுடைய கத்தோலிக்க திருச்சபைக்கு கடிதம் அனுப்பி வைக்கப்பட்டிருந்தது. இலங்கையினுடைய அஸ்கிரிய மல்பத்து மாநாயக்க தேரர்களுக்கு கடிதம் அனுப்பி வைக்கப்பட்டிருந்தது. இந்த கடிதங்கள் எல்லாமே அதோடு இந்த மனித உரிமைகள் ஆணைக்குழுவுக்கு கடிதம் அனுப்பி வைக்கப்பட்டிருந்தது. கைதிகள் சாட்சிகளை பாதுகாக்கின்ற அந்த ஆணைக்குழுவுக்கும் கடிதம் அனுப்பி வைக்கப்பட்டிருந்தது. ஐக்கிய நாடுகள் சபை வரையிலே கடிதம் செல்ல போகின்றது என்பதற்கு தயாராக இருந்த போதுதான் மீண்டும் ஒரு கடிதம் இப்போது திருத்தந்தைக்கு பாப்பரசருக்கு அனுப்பி வைக்கப்பட்டிருக்கின்றதாம். குறிப்பாக பாப்பரசரனுடைய இலங்கைக்கான தூதுவரிடம் இந்த கடிதம் கையளிக்கப்பட்டிருக்கின்றதாம். ஏன் எதற்காக என்றால், இந்த சுரேஷ் சாலே விடயத்திலே தலையிட வேண்டும், சுரேஷ் சாலேவை வெளியே எடுப்பதற்கு உதவ வேண்டும் என்ற அடிப்படையிலே இந்த அரசாங்கம் அவருக்கு எதிராக அநீதி செய்கின்றது, இதிலே நீங்கள் தலையிட வேண்டும், அத்தோடு இலங்கை கத்தோலிக்க திருச்சபையும் இதிலே அநீதி செய்கின்றது, இதிலே நீங்கள் தலையிட வேண்டும் என்ற அடிப்படையிலே பாப்பரசருக்கு ஒரு கடிதம் ஒன்றை இந்த சுரேஷ் சாலேவுடைய மனைவி மனோரி சாலே அனுப்பியிருப்பதாக தென்னிலங்கை ஊடகங்கள் பல இந்த செய்திகளை வெளிப்படுத்தி இருக்கின்றது. குறிப்பாக சுரேஷ் சாலே உணவருந்தாமல் உணவு தவிர்ப்பிலே ஈடுபட்டு வருகின்றார். அவர் எவ்வளவுதான் உணவு தவிர்ப்பிலே ஈடுபட்டாலும் இந்த அரசாங்கம் இறங்கி வருவதாக தெரியவில்லை என்ற அடிப்படையில் தான் இந்த கடிதம் பறந்திருப்பதாகவும் தகவல்கள் பரவுகின்ற போதுதான் சுரேஷ் சாலேவினுடைய லேப்டாப், மடி கணனி மற்றும் கையடக்க தொலைபேசிகள் எங்கே என்ற ஒரு பெரும் கேள்வி இருந்தது. இப்போது அதற்கு சுரேஷ் சாலேவினுடைய சட்டத்தரணி சஞ்சீவ அவர்கள் இப்போது பதிலளித்திருக்கின்றார். குறிப்பாக அவர் நேற்றைய ஊடக சந்திப்பின் போது சஞ்சீவ குறிப்பிட்டிருக்கின்றார், சுரேஷ் சாலேவிடம் கொடுக்கப்பட்ட, அதாவது அவர் இந்த இராணுவ புலனாய்வு பிரிவுக்கு தலைவராக இருந்த காலப்பகுதியிலும் அரச புலனாய்வு பிரிவுக்கு தலைவராக இருந்த காலப்பகுதியிலும் அவருக்கு வழங்கப்பட்டிருந்த மடிக்கணினிகள், லேப்டாப் மற்றும் தொலைபேசிகள் எல்லாம் அப்போதைய இராணுவ தளபதியிடமே கையளிக்கப்பட்டு விட்டது என்பதை சொல்லியிருக்கின்றார். குறிப்பாக அவர் பதவியிலிருந்து 3 வருடங்களுக்கு முன்னரே விலகிவிட்டாராம். அந்த விலகிய போது அப்போது இராணுவ தளபதியாக இருந்தவர் என்றால் சவேந்திர சில்வா. இந்த சவேந்திர சில்வாவிடம் தான் எல்லாம் கொடுக்கப்பட்டிருக்கின்றது என்ற அடிப்படையிலான தகவலை இப்போது சஞ்சீவ, இந்த சுரேஷ் சாலேவினுடைய சட்டத்தரணி சஞ்சீவ வெளிப்படுத்தி இருக்கின்றார். குறிப்பாக அவர் சொன்ன விடயம் என்று பார்க்கின்ற போது, இந்த அரசாங்கம் சுரேஷ் சாலேவினுடைய இப்போதைய மடிக்கணினியை தான் கைப்பற்றி இருக்கின்றதாம். அதாவது 2024 ஆண்டு தான் அந்த மடிக்கணினியும் தொலைபேசி ஐபோன் 12 தொலைபேசியும் எடுக்கப்பட்டதாம். ஆனால் அது முன்பிருந்தே அவர் வைத்திருந்ததில்லை, மாறாக இப்போது வைத்திருந்த 2024க்கு பின்னர் வைத்திருந்த தொலைபேசியும் மடிக்கணினியும் தான். எனவே அதிலே எந்த ஆதாரங்களும் இல்லை. அதிலே சுரேஷ் சாலே தன்னுடைய மனைவியோடு தனிப்பட்ட ரீதியிலே பேசிய சில தரவுகளும் பதிவுகளும் அவருடைய மகளினுடைய 17 வயது மதிக்கத்தக்க மகளினுடைய புகைப்படங்களும் தான் அதில் இருக்கின்றது. எனவே அது அவர்களுடைய சுயத்தை பாதிக்கும். அதனுடைய கடவுச்சீட்டுக்களை சுரேஷ் சாலே வழங்கினால் அவருடைய சுயத்தை, அல்லது அவருடைய மனைவி சார்ந்த மகள் சார்ந்த பல புகைப்படங்கள் இருப்பதனால் அவர்களுடைய சுயத்தை அது பாதிக்கும் என்ற அடிப்படையிலே இதனால் அந்த கடவுச்சொற்களை சுரேஷ் சாலே வழங்குவதற்கு தவிர்த்து வருகின்றாராம். தாங்களும் அதற்கு அனுமதிக்கவில்லை என்ற அடிப்படையில் சுரேஷ் சாலேயுடைய சட்டத்தரணி தெரிவித்திருக்கின்றார். மேலும் நீதிமன்றத்தினுடைய முறையான அனுமதியின் பின்னர் தான் அதனை நாங்கள் வழங்குவோம் என்ற தகவலை தெரிவித்ததோடு சுரேஷ் சாலேவினுடைய ஆரம்ப காலம், அதாவது அவர் இந்த இராணுவ புலனாய்வு பணிப்பாளராக இருந்த காலப்பகுதி, அரச புலனாய்வு பணிப்பாளராக இருந்த காலப்பகுதிகளிலே அவரிடம் இருந்த தொலைபேசி மற்றும்
மடிக்கணனிகள் அத்தனையுமே அப்போது 3 வருடங்களுக்கு முன்னர் பதவியிலிருந்து விலகுகின்ற போது அப்போதைய இராணுவ தளபதியான சவேந்திர சில்வாவிடம் கொடுத்து விட்டார். அப்படி இந்த அரசாங்கத்திற்கு தரவுகளும் தகவல்களும் தேவை என்றால் சவேந்திர சில்வாவிடம் போய் கேளுங்கள் அல்லது முன்னாள் இராணுவ தளபதியிடம் சென்று கேளுங்கள் என்ற அடிப்படையிலான தகவலை இப்போது சஞ்சீவ எனும் சுரேஷ் சாலேவினுடைய சட்டத்தரணி தெரிவித்திருப்பது பெரும் கவனத்தை ஈர்த்திருக்கிறது. குறிப்பாக இந்த விடயம் சார்ந்தான் விசாரணைகள் தீவிரப்படுத்தப்பட்டிருக்கிறது. குறிப்பாக இந்த சுரேஷ் சாலேவினுடைய தொலைபேசி மற்றும் அவருடைய லேப்டாப் மடிக்கணனிகளிலே ஏதும் ஆதாரங்கள் இருக்கலாம், தரவுகள் இருக்கலாம் என்ற அடிப்படையிலே விசாரணைகள் தீவிரப்படுத்தப்பட்ட போது இந்த தகவலை சுரேஷ் சாலேவினுடைய சட்டத்திறனியை தானாகவே வெளிவந்து வாயை விட்டிருக்கின்றார். இதில் மிக முக்கியமான விடயம், இப்போது இருக்கின்ற கையொடக்க தொலைபேசி மற்றும் இப்போது இருக்கின்ற மடிக்கணனிகளிலும் ஏதும் ஆதாரங்கள் இருக்கலாம். காரணம், அவற்றை மறைப்பதற்குத்தான் இப்போது பெரும் நாடகம் ஆடுகின்றார்கள் என்பது வெளிவந்திருக்கின்றது. உண்மையிலே சுரேஷ் சாலேவ் பக்கம் நியாயம் இருந்திருந்தால் இந்தளவுக்கெல்லாம் துள்ள மாட்டார்கள். சுரேஷ் சாலேவுடைய மனைவி இந்த அளவுக்கு கொதிக்க மாட்டார், பல பௌத்த பிக்குகள் இந்த அளவுக்கு கொதித்தெழுந்திருக்க மாட்டார்கள். இந்த உதயகமன்வல, பிமல் வீரவம்ச, சரத் வீரசேகர, திலித் ஜெயவீர, நாமல் ராஜபக்ச இவர்களெல்லாம் இந்த அளவுக்கு கொதிக்க வேண்டியதில்லை. காரணம், இந்த சுரேஷ் சாலை பக்கம் நியாயம் இருந்திருந்தால் அது சட்ட ரீதியாக அணுகி அவர் வெளியே வருவார் என்பதை நிதானமாக பார்த்து கொண்டிருந்திருப்பார்கள். ஆனால் அவர் பக்கம் ஏதோ ஒரு உண்மை இருக்கின்றது அல்லது எதையோ மறைப்பதற்காக அவரை காப்பாற்றுவதற்கு பெரும் நாடகங்கள் ஆடப்படுகின்றது. எனவே சுரேஷ் சாலேவையும் ஒருவேளை காப்பாற்றி வெளியே அல்லது பிணையிலே வெளியே எடுத்து விட்டால் இந்த ரங்க ராஜபக்ச அதே போன்று கபில சந்திரசேனவுக்கு நடந்தது போன்று மர்மமான முறையிலே சுரேஷ் சாலே தோட்டத்திலே சடலமாக மீட்கப்பட்டார் என்ற செய்தியை தான் நாங்கள் ஊடகங்களை பதிவிடுவதற்கான வாய்ப்புகளும் அதிகமாகவே தான் இருக்கின்றது. மேலும் ஒரு மிக முக்கியமான செய்தி என்று பார்க்கின்ற போது பொதுபல சேனா அமைப்பினுடைய பொதுச் செயலாளர் கலகொடாத்தே ஞானசார தேரர் பெருத்த இனவாதி, புழுத்த இனவாதி என்று சொல்லலாம். அதிலும் இஸ்லாமியர்கள், தமிழ் இஸ்லாமியர்கள் மீது அந்த அளவுக்கு கடும் குரோதத்தை கக்குகின்ற ஒருவர் என்றால் இந்த ஞானசார தேரரை சொல்லலாம். இவர் கடந்த 2016ஆம் ஆண்டு காலப்பகுதியிலேயாம் இந்த கிர்லப்பன பகுதியிலே வைத்து இஸ்லாமியர்களுக்கு எதிராக கடுமையான கருத்துக்களை, அவர் எப்போதுமே இஸ்லாமியர்களுக்கு எதிரான கருத்துக்களை தெரிவிப்பதிலே வல்லவர், அந்த கிர்லப்பன பகுதியிலும் வைத்து இஸ்லாத்துக்கு எதிரான கருத்துக்களை தெரிவித்திருக்கின்றாராம் ஞானசார தேரர். இந்த ஞானசார தேரருடைய கருத்துக்களை எதிர்த்து வழக்கு தாக்கல் செய்யப்பட்டிருந்தது. அந்த வழக்கிலே கொழும்பு நீதவான் நீதிமன்றம் அவருக்கு 9 மாதங்கள் சிறை தண்டனை விதித்து தீர்ப்பளித்திருந்தது. இதனை எதிர்த்து தன்னை நிரபராதி என்று சொல்லி விடுதலை செய்யுங்கள் என்றவர் கொழும்பு உயர்நீதிமன்றத்திலே மேல்முறையீட்டு மனுவை தாக்கல் செய்திருந்தார். அந்த வழக்கு நேற்றைய தினம் விசாரணைக்கு எடுத்துக்கொள்ளப்பட்ட போதுதான் இந்த கலகொடாத்தை ஞானசார தேரருக்கு அவர் கொடுத்த அந்த மனு நிராகரிக்கப்பட்டிருக்கின்றது. தன்னை நிரபராதி என்று சொல்லி விடுதலை செய்யும்படி அவர் கொடுத்த அந்த மனுவானது நிராகரிக்கப்பட்டது, தள்ளுபடி செய்யப்பட்டு அவருக்கு கொழும்பு நீதவான் நீதிமன்றம் வழங்கிய 9 மாத கால சிறை தண்டனை உறுதிப்படுத்தப்பட்டிருக்கின்றதாம். இனி சிறைக்கு செல்ல போகின்றார் இந்த பொதுபல சேனாவினுடைய பொதுச் செயலாளர் ஞானசார தேரர் என்பதுதான் இப்போது இருக்கின்ற தகவல். எனவே மிக விரைவிலே அவர் 9 மாதங்கள் சிறை தண்டனையை அனுபவிக்கப் போகின்றார். இதற்கிடையிலே அவர்கள் குளறுபடி செய்து பெரு போராட்டங்களை மேற்கொள்வார்கள், பௌத்த தேரர்களாம் ஒன்று திரண்டு. ஆனாலும் 9 மாதங்கள் சிறை தண்டனை விதிக்கப்பட்டிருக்கின்றது. நீதிபதி மஞ்சுள திலகரத்ன அவர்களினால் இந்த உத்தரவு பிறப்பிக்கப்பட்டிருக்கின்றது. மேலும் ஒரு மிக முக்கியமான செய்தி என்று பார்க்கின்ற போது 2014ஆம் ஆண்டு கால போதிலே மஹிந்த ராஜபக்சவனுடைய பதவியேற்பினுடைய 2ஆம் ஆண்டு விழாவை கொண்டாடுகின்ற முகமாக 11 பத்திரிகைகளிலே அதிலே விளம்பரங்கள், மஹிந்தவுக்கு வாழ்த்து தெரிவித்த விளம்பரங்கள்லாம் பெரிய பத்திரிகைகள் நடுவிலே வைத்து வழங்கப்பட்டிருக்கின்றது. இதற்காக முதலீட்டு சபையிலிருந்து கிட்டத்தட்ட 17 லட்சங்கள் வரையிலே திருடப்பட்டிருக்கின்றது என்று சொல்லலாம். அப்படியான பணம் எடுக்கப்பட்டுத்தான் மஹிந்தவுக்கு விளம்பரங்கள் அடிக்கப்பட்டு பத்திரிகைகளுக்கு நடுவிலே வைத்து வழங்கப்பட்டிருக்கின்றதாம், அல்லது பத்திரிகைகளிலே பெரிய அளவிலே விளம்பரங்கள் சென்றிருக்கின்றது. இது தொடர்பாக விசாரணைகள் இடம்பெற்ற போதுதான் இப்போது மிக முக்கியமான நபர், முன்னாள் சபாநாயகராக இருந்தவர், முன்னாள் அமைச்சராக இருந்த லக்ஷ்மன் ஜாப்பா அபேவர்த்தன சிக்கி இருக்கின்றார். இந்த வழக்கம் நேற்று 22ஆம் தேதி விசாரணைக்கு எடுத்துக்கொள்ளப்பட்டு 30ஆம் தேதி விசாரணைகளுக்காக ஒத்திவைக்கப்பட்டிருக்கிறது. அதாவது பலரிடம் வாக்குமூலங்கள் பெறப்பட்டிருக்கின்றது, விசாரணைகளுக்காக மேலும் வழக்கு ஒத்திவைக்கப்பட்டிருக்கின்றதாம். குறிப்பாக மஹிந்தவனுடைய வெற்றி விழாவை கொண்டாடுகின்ற முகமாக முதலீட்டு சபை, இலங்கை முதலீட்டு சபையிலிருந்து பணம் திருடப்பட்டு அந்த பணத்திலே விளம்பரம் செய்யப்பட்டிருக்கின்றது. மிக முக்கியமான விடயம்,
தேர்தலுக்காக 2015 ஜனாதிபதி தேர்தலுக்காக மஹிந்தவை வெற்றி பெறுவதற்காக இப்போது சிறையிலே இருக்கின்ற மஹிந்தானந்த அழுத்கமகே போன்றவர்கள் இந்த கரம் பலகைகள் டாம் பலகைகளை ஒவ்வொரு விளையாட்டு கழகங்களுக்கும் எடுத்து கொடுத்திருந்தார்கள். இதனால் இப்போது 21 மற்றும் 25 வருட சிறை தண்டனையை அந்த 2 அமைச்சர்களும் முன்னாள் அமைச்சர்களும் அனுபவித்து வருகின்றார்கள். அதேபோன்று இப்போது பசிலுக்கு ஒரு பொறி வைக்கப்பட்டிருக்கிறது. குறிப்பாக அதுவும் 2014 கால பகுதியிலே தான் ஊவா மாகாண சபை தேர்தலின் போது தங்களுடைய கட்சியை வெற்றி பெற வைப்பதற்காக மஹிந்தவனுடைய உருவம் பொறிக்கப்பட்ட 12,000 டிஷர்ட்கள் அச்சிடப்பட்டிருக்கின்றது. இந்த டிஷர்ட்கள் எல்லாம் அவர்களுடைய பணத்தில் அச்சிடப்படவில்லை, மாறாக சுற்றுலா மேம்பாட்டு திணைக்களம் அல்லது சுற்றுலா மேம்பாட்டு பணியகத்திலே இருந்து எடுக்கப்பட்ட 7.8 மில்லியன் ரூபாய்கள் அதிலே பயன்படுத்தப்பட்டிருக்கின்றது. இப்போது அடுத்த நபராக சிக்கியிருப்பவர் தான் இந்த லக்ஷ்மன் ஜாப்பா அபயவர்த்தன. இந்த லக்ஷ்மன் ஜாப்பா அபயவர்த்தனவும் கிட்டத்தட்ட 17 லட்சம் ரூபாய்களை இந்த இலங்கை முதலீட்டு சபையிடமிருந்து எடுத்து அதனை மஹிந்தவுக்கு விளம்பரம் அடித்திருக்கின்றார்களாம். மிக விரைவிலே இது தொடர்பான வழக்கும் விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்பட்டு இதிலே பலர் சிக்கலாம் என்ற தகவல்களும் வெளியாகி இருக்கின்றது. இது தொடர்பாக இன்னும் பல தகவல்கள் வருகின்ற போது உடனுக்குடன் தெளிவுபடுத்த நானும் தயாராக இருக்கிறேன். இன்னும் ஒரு தொகுப்போடு சந்திக்கலாம். உங்களிடம் விடைபெறும் நான் என்றும் உங்கள் அன்பின் ஈழன். வணக்கம்.